இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோட 9th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல இந்த நனோவோ இருக்கிறாள்ல, அவ நம்ம கேப்டன் ஷன்னை மீட் பண்ணலான்னு வரும்போது அவரு குட் பை நனோவோ அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு இந்த சென்ட்ரல் 46ல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கும். நம்ம கேப்டன் ஷன்னை வந்து ஹெட் கேப்டனாவும் அடுத்த ஸ்குவாட் 1ஓட கேப்டனாவும் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி, அதுவே ராயல் பேலஸ்ல அந்த டெஞ்சிரோட பாண்ட்ல தான் நம்ம ஹீரோ வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ல. சோ அப்போ அங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ வந்து முங்க வச்சுட்டு 100 வரைக்கும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 100 வரைக்கும் என்ன முடியாது, நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன், சும்மா இதை கொலை பண்ண பார்க்காதன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நல்லா இருக்கிறியான்னு சொல்லி அந்த டெஞ்சிரோ நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் வைக்கும் போது அவன் பறந்து போய் விழுகிறானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்க, பரவாயில்ல என்னோட பஞ்சை வந்து நீ தாங்கி நிக்கிற அப்படிங்கும் போது உனக்கு சரியாயிருச்சு நான் ஒத்துக்கிறேன், அடுத்து நீ எங்க போகணுமே உருப்பப்படி போன்னு சொல்லும் போது நம்ம ரெஞ்சி இருக்கிறான்ல அவனுமே எந்திரிச்சுட்டு கமான் எனக்கும் சரியாயிருச்சு நானும் வரேன் பானா. அப்ப அந்த டெஞ்சிரோ ஓ நீயும் போறியா சரி வேணா ஒரு குத்து வைக்கிட்டான்னு கேட்கும் போது அவன் சரின்னு சொல்ல இவனும் வச்சு பஞ்ச் பண்ணுவான். அது ஒரு பயங்கரமான அடியா இருக்கும். பட் ஸ்டில் ரெஞ்சி அதை தாங்கிட்டு அந்த இடத்துல நிக்க, சரி நீயுமே வந்து கரெக்டா தான் இருக்கிற, நீங்க ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களா அடுத்த ஒரு பேலஸ்க்காக வந்து அப்படி அனுப்பிச்சு வைக்கிறானுங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருந்தானுங்களா ரெண்டு பேரு, அவனுங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணுவானுங்களா, டக்குனு அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தா இந்த ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ல வந்து பயங்கரமான ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டி வந்து இருக்குது. சோ அதனால தான் அது அவங்களோட ட்ரெஸ் வந்து தாங்கல. ஆனா இந்த ரெண்டு பசங்க இவனுங்க மட்டும் எப்படி இதுல வந்து தாங்குறானுங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஆச்சரியப்படும் போது ஈவன் அந்த டெஞ்சிரோமே அதான் சொல்லுவான், அவனுங்களுக்கு உண்மையாலே நான் எதிர்பார்த்த மாதிரி அதிக பொட்டன்ஷியல் வந்து இருக்குது, ஆனா என்னோட எதிர்பார்ப்பையும் அவனுங்க வந்து சர்பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இச்சிகோ பையன் முக்கியமா அவனை அடிக்கும் போது அவனை அறியாமலேயே என்ன தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். என்னோட கை விரல்களே வந்து உடஞ்சு போயிருக்குது, என்ன வந்து மின்னல் அளவுக்கு வேகமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட அட்டாக்கே ஒருத்தன் வந்து பிளாக் பண்ணி என் விரலை உடைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னா இப்ப புரியுது சோல் கிங் ஏன் அந்த இச்சிகோ மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். நம்ம கேப்டன் ஷன் இருக்கிறாருல, அவரு சென்ட்ரல் 46ல போய் அவரோட பொறுப்புகள்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு 2 லூட்டனட்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்களா அதெல்லாம் முடியாது ஒண்ணுதான் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹே கமான் நீங்க தான் லூட்டனட்ஸ் வந்து கேப்டன் தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு ரூலை நீங்க தானே கொண்டு வந்தீங்க, அப்படி இருக்கும்போது 2 லூட்டனட் நான் அப்பாயிண்ட் பண்ணி தான் அவன் என் வேலைக்கு அவங்க 2 பேரும் தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹெட் கேப்டனா என்னோட மொதல் வேலையா நான் கென்பாச்சியை வந்து ட்ரெயின் பண்ண போறேன்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது கென்பாச்சியா, ஐயோ சில வருடங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே அவனோட ட்ரெயின் பண்ண சொல்லி ஒரே நாள்ல அந்த ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம கிவ் அப் பண்ணோம்ல, அது இது உனக்கு என்ன தெரியாதான்னு கேட்கும்போது அப்பவுமே நம்ம கேப்டன் ஷன் உங்களோட பேச்சை கேட்டு கென்பாச்சியை ட்ரெயின் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அடுத்த இன்வேஷன் நடக்கும்போது உங்க உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ஆல்ரெடி கேப்டன் பியாக்கியாவும் சரி இச்சிகவும் சரி இங்க இருந்து போயிட்டாங்க. சோ அடுத்து சோல் சொசைட்டியை காப்பாத்துறதுக்காக கென்பாச்சியை தவிர இப்போதைக்கு நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னு கேட்கும்போது அங்க இருக்கிற எல்லாரும் அமைதியா இருக்க, சரி மௌனத்தை நான் வந்து சமாதானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம கேப்டன் உனோஹானா இருக்கிறாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு நீங்க தான் கென்பாச்சியை வந்து ட்ரெயின் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கென்பாச்சி, இன்னும் சொல்ல போனா யாச்சிரோ உனோஹானா நீங்க தான் கென்பாச்சி ஜாராக்கிய ட்ரெயின் பண்ணணும்னு கேட்பான். இங்க நம்ம ஹீரோவையும் ரெஞ்சியும் வந்து அடுத்த பேலஸ்க்கு வானத்தை அமிச்சு வச்சிருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோவோட துணிக்குள்ள அந்த கோன் இருக்கிறான்ல அவன் இருப்பான், டக்குனு அவன் வந்து பெருசாகும் போது அவன் வந்து புசு புசுன்னு தான் இருப்பான், அவன் மேல விழுந்துதான் அவங்க வந்து தப்பிக்கிறாங்க. இப்ப பார்த்தா அந்த கிரியோ அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்கல்ல, சோ அவங்களோட பேலஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஆனா கூட்டிட்டு போனவங்க அப்படியே அந்த இடத்துல வந்து பயங்கரமா தடபுடலா வந்து சமையல்லாம் செஞ்சுட்டு அதை நம்ம ஹீரோக்கு ரெஞ்சிக்கு வந்து கொடுக்கும்போது ஆஹா பார்த்தாலே எச்சி உறுதி அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 பேரும் அதை வந்து அப்படியே பூந்து விளையாட ஆரம்பிச்சிடுறானுங்க. ஈவன் நம்ம கோனெல்லாம் ஆஹா என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி பயங்கர பொறாமையில இருக்க, சரி சரி நீங்க சாப்பிட்டே இருங்க உங்களுக்கு வந்து நான் டெசர்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைக்கிறதுக்காக போயிருவாங்களா. நம்ம ஹீரோவும் அப்படியே பயங்கரமா சாப்பிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டே ரெஞ்சி கீழே என்னன்னா சோல் சொசைட்டில எல்லாருமே பயங்கரமான ட்ரைனிங் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா அதே நேரத்துல நாம என்னன்னா இங்க வந்துட்டு குளிக்கிறதும் சாப்பிடுறதும் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கூட நம்ம வந்து பவரான மாதிரியே தெரியல, அடுத்த பேட்டில் நான் வந்து என்ன பண்ண போறேன்னு தெரியாம அவன் வந்து புலம்பும் போது அப்ப ரெஞ்சி என்னடா முட்டா பையன் மாதிரி வளரிட்டு இருக்கிற, சி போன பேட்டில் நமக்கு அடிபட்டது, பட்ட அடியை வந்து அந்த குளியை போட்டு நம்ம சரி பண்ணிட்டோம், இப்ப நம்ம உடம்புக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது, அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதுல எந்த தப்பும் கிடையாது, கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க போறோம், அடுத்து எவன் வந்தாலும் அவனை தூக்கி போட்டு முதிக்க போறேன்னு சொல்ல திருப்பி நம்ம ஹீரோ அவனும் ஒன்னா சேர்ந்துட்டு அப்படியே பயங்கரமா சாப்பிட்டு இருக்கிறாங்களா. ஆனா அதுக்கப்புறம் அந்த கிரியோ இருக்கிறாங்களா அவங்க திருப்பி வரும்போது பயங்கர ஒல்லியா இருப்பாங்களா, இதை பண்றான்னு சொல்லி ஷாக் ஆகும்போது அப்பதான் சொல்றாங்க ஆக்சுவலி அவங்க வந்து நம்ம ஹீரோக்காக இப்போ ஒரு கேக் எல்லாம் செஞ்சிருக்காங்கல்ல டெசர்ட்டுக்காக, சோ இவங்க பேசிக்கா சமையலுக்கு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுவாங்களாமா, அதனால தான் அவங்களோட வெயிட் வந்து இப்படி அடிக்கடி குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அந்த ரெஞ்சி அங்க இருந்து அனுப்பிச்சிருப்பாங்களா. அப்ப போகும்போது ஒரு மேட்டர் வந்து சொல்றாங்க, பேசிக்கா இந்த ஸ்குவாட் 0ல இருக்கிற கேப்டன்ஸ்ல இருக்கிறாங்கல்ல, சோ இவங்க எல்லாருமே சம்திங் இந்த சோல் சொசைட்டியோட ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஏதோ ஒரு வேலையை வந்து பண்ணியிருப்பாங்க, அதன் காரணமா தான் அதை வந்து ரெகனைஸ் பண்ணி தான் சோல் கிங் வந்து இவங்கள ஸ்குவாட் 0லயே ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கிரியோ பாத்தீங்கன்னா இந்த டெம்பரரி
சோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அந்த மார்ட் சோல்ஸ் வந்து உருவாக்குனாங்கல்ல, சோ அந்த ஒரு டெம்பரரி சோலை தான். அந்த டெம்பரரி சோல்ஸ் ஹியூமன் பாடிக்குள்ள போகும்போது பயங்கர எக்ஸ்ட்ரீமா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கான ரீசன் எக்ஸ்டர்னலான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதுக்குள்ள இருக்கிறங்காட்டி தான். சோ அதையே இவங்க தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க சமைச்சு நம்ம ஹீரோக்கு கொடுத்த இந்த ஒரு சாப்பாட்டுலயுமே அந்த மாதிரியான அடிஷனல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே இருக்கும். நீங்க முன்ன இருந்ததுக்கும் இப்போ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஏன்னா அடுத்து நீங்க போற இடத்துக்கு ஸ்ட்ராங்கா இருந்துதான் ஆகணும். சோல் சொசைட்டியோட வரலாற்றிலே முதல்ல ஜான் பாக்டோவை கிரியேட் பண்ணவன் அவனை தான் நீங்க போய் மீட் பண்ண போறீங்க. அவன் பேர் ஒட்சுன்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. இன்னொரு பக்கம் சோல் சொசைட்டில இந்த அண்டர் கிரவுண்ட் பிரிசன் இருக்குதுல, அங்க பார்த்தா நம்ம கென்பாச்சி போறானா. ஆல்ரெடி அந்த கென்பாச்சிக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம கேப்டன் உனோஹானா இருப்பாங்க. பரவாயில்லையே, இந்த இடத்தை திருப்பி யூஸ் பண்ண விடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்ததே இல்லையே. இது எல்லாமே புது ஹெட் கேப்டனோட ஐடியா தான். அது மட்டும் இல்லாம இந்த இடம் பயங்கர எம்டியா இருக்குங்க போது ஒரு தயக்கம் இல்லாம அவனோட ஸ்வாட நீ ஃபுல் ஸ்விங்ல யூஸ் பண்ணலாம். கிரிமினல்ஸ் அடைச்சு வைக்கிற இடத்துல வேற எதுக்கு நம்மள மாதிரியான நான் கிரிமினல்ஸ் வந்து விட போறாங்கன்னு கேட்க, நான் கிரிமினல்ஸா நமக்கு இவ்வளவு பவர் இல்லைன்னு வைங்க, நம்மளே இந்த இடத்துல கேப்டனா மாத்திருக்க மாட்டாங்க. இதே இடத்துல கிரிமினலா உட்கார வச்சிருந்திருப்பாங்க. பவர் நான் சொன்னேன், ஆனா உனக்கு அவ்வளவு பவர் இருக்கிற மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த உணவனை அப்படியே ஒரு மாதிரி டெரரா திரும்பி பார்ப்பாங்களா. வேற என்ன, ஒன்னா இங்கிருந்து நீ வெளியே போகணும் இல்ல நான் வெளியே போகணும்னு சொல்லி கென்பாச்சி சண்டைக்கு தயாராக. அப்ப நம்ம உணவானா நீ முதல்ல எல்லாம் இவ்வளவு பேச மாட்டியே, இப்ப ஏன் இப்படி பேசி உளறிக்கிட்டு இருக்கிற? ஆனா உன்னோட வாய்ஸ் ஒவ்வொரு இடம் கேட்கும் போதும் என் செஸ்ட்ல நீ எனக்கு கொடுத்த இந்த ஒரு தழும்பு தான் எனக்கு வலிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்ல, ஆமா யாரு நான் மட்டும் தான் தழும்பு கொடுத்தனா, இந்த முகத்துல போட்டது உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேர் அந்த இடத்துல அடிச்சுக்க போக, அதுவே நம்ம ஹெட் கேப்டன் ஷன் இருக்கிறான்ல, அவன் யோசிப்பான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேப்டன் யமமோட்டோ இந்த கோட்டை 13 வந்து ஆரம்பிக்கும் போது 11th ஸ்குவாடோட கேப்டனா தான் நம்ம கேப்டன் உனோஹானா வந்து இருந்திருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கென்பாச்சி, அதாவது ஸ்குவாட் 11க்கு யார் யாரெல்லாம் கேப்டனா இருக்கிறாங்களோ அவங்க வந்து கென்பாச்சி தான் சொல்லுவாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம கேப்டன் யமமோட்டோ கோட்டை 13க்குள்ள நம்ம உனோஹானாவை கூட்டு வரக்கு முன்னாடி அவங்க பயங்கர நோட்டோரியஸான ஒரு கிரிமினலா சோல் சொசைட்டில இருந்தவங்க. சோ இப்படி இருக்கிற நம்ம உனோஹானாவோட பவர்ஸ் அண்ட் ஸ்வாட் ஸ்டைல வந்து அக்னாலேஜ் பண்ணி தான் யமமோட்டோ இந்த டீம்லயே சேர்த்தாரு. ஆனா இதுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கென்பாச்சியும் உனோஹானாவும் வந்து சண்டை போட்டிருக்காங்கிற விஷயம் நம்ம புது ஹெட் கேப்டன் ஷன்னுக்குமே தெரியும். பட் இப்ப இவங்க ரெண்டு பேரையும் ட்ரைனிங் எடுக்க விட்டா தான் யாராவது ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து இறந்து போனா தான் சோல் சொசைட்டியை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க இறந்து போவாங்கன்னு தெரிஞ்சுதான் சண்டை போட விட்டுருக்கான். ஈவன் இந்த ஒரு விஷயம் சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த ரெண்டு பேருக்குமே தெரியும். நம்ம கேப்டன் உனோஹானா அவங்களோட லூட்டனட் ஆன இசானேக்கு ஒரு லெட்டர் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதே நேரத்துல கென்பாச்சி அவனோட ஐ பேட்சை வந்து கழட்டி விட்டு போயிருந்திருக்க, அதை பார்க்கும்போது யாச்சிர் வந்து புரிஞ்சுக்கிறான். இங்க கென்பாச்சி உனோஹானா எடுத்து சண்டை போடும் போது அப்போ உனோஹானா நம்ம கென்பாச்சியோட சோட அசால்ட்டா தடுத்துட்டு கழுத்துல ஒரு வெட்டு போட, இருந்தாலும் ஆப்வியஸ்லி கென்பாச்சி வந்து திருப்பி சண்டை போடுறதுக்காக வருவானா. பட் உனோஹானா அதை டாமினேட் பண்றாங்க. அந்த இடத்துல கென்பாச்சி ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு கத்தி எடுத்து சைடுல சொருகி விட்டு போயிருவாங்களா. என்னடா அவ்வளவுதான் உன்னால முடியுமா அப்படின்னு நக்கல் பண்ணும்போது அவன் கடுப்பாயிருவான். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பிளேட் எடுத்து அட்டாக் பண்ற மாதிரியான சீப்பான ட்ரிக்ஸ் எல்லாம் நான் அட்மையர் பண்ண உனோஹானா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும்போது திருப்பி அப்படியே கென்பாச்சி வந்து பயங்கரமா அடிச்சிட்டு அப்படியே கார்னர் பண்ணி, நான் எப்பவும் மாறவே இல்லை, நான் எப்பவுமே இந்த ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துற ஒரு ஆளு தான். ஆனா என்ன அன்னைக்கும் கூட சண்டை போடும் போது எனக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படலைன்னு சொல்லுவாங்களா. இதை கேட்ட கென்பாச்சி அப்படின்னா என்ன நான் வந்து வீக் ஆயிட்டேன்னு சொல்றீங்களான்னு கேட்டுட்டு அப்படியே ஒரு விஷயத்தை யோசிப்பான். அவன் வந்து லைக் சின்ன வயசுல இருந்து நிறைய பேட்டில் எல்லாம் பண்ணிருப்பானா, அவனுக்கு எல்லாமே வந்து போரா தான் இருந்திருக்கும். உனோஹானாவை மீட் பண்ற வரைக்கும் அப்பதான் முதல்ல அவன் பயத்தையே வந்து உணர்ந்துருப்பான். ஒரு சண்டை போறதுல எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படிங்கறத அவன் பார்த்துருப்பான். ஆனா இப்ப என்னன்னா, அப்படி நான் ஒரு அட்மையர் பண்ண பர்சன் என்னால தோக்கடிக்க முடியாமலே நான் சாக போறாங்க போது அவனோட கழுத்துல அப்படியே உனோஹானா பிளேடு இறங்குது. கட் பண்ணா அப்படி எதுவுமே நடக்கல. நம்ம கென்பாச்சி சோட வச்சு தடுத்துட்டு தான் இருக்கிறானா. இல்லையே என் கழுத்துல சோட இறங்குனது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமேங்கும் போது என்னடா கென்பாச்சி கவனச்சிதறல் ஏற்படுத்தாங்க போது அப்படியே அவங்க வந்து தள்ளி விட்டுட்டு அவன் யோசிப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி யோசிக்க நேரம் இல்ல, இப்ப வந்து நம்ம பேட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் அதுல போக்கஸ் பண்ண. அப்ப நம்ம உனோஹானா கவலைப்படாத கென்பாச்சி, கண்டிப்பா உன்னை நான் சாக விட மாட்டேன். ஆனா நீ சாவு விளிம்பு வரைக்கும் போனாதான் அவனோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க போது எனக்கு வேற வழியும் தெரியல. ஏன்னா அதுதான் உனக்கு நீயே பண்ணிக்கிட்ட ஒரு தப்பும் பிளஸ் நான் பண்ண ஒரு பெரிய பாவம் அப்படிங்கும் போது அங்கே அந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.